கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் எரேமியா இந்த புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக மனதுருகுகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை மன்னிக்கிறதிலே அவர் மன உறுதியாக இருக்கிறார். அந்த மன்னிக்கிறதை தேவன் விரும்புகிறார். பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி அவர்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு சொல்லுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் எப்படி தெரியுமா? 32:41 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்கள் இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். கர்த்தர் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் அவர்கள் மேல் நன்மை செய்கிறார். அவர் சந்தோஷம் பாருங்க. நமக்கு நன்மை செய்கிறதுல என் ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீங்கெல்லாம் நீக்கி நம்மை விடுவிக்கிறதுல அவர் அவ்வளவு மகிழ்ச்சி கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடிகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாவங்கள், இருள்கள், சோதனைகளிலிருந்து விடுவிக்கிறதற்காக அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரத்தை நீக்கி நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். இப்பொழுது மன்னிக்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். மறுபடியும் மறுவாழ்வு கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் புதிய கிருபைகள் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அவர்கள் இழந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மறுபடியும் அவர்கள் விட்டு வந்த தேசத்தில் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. வீடுகளும் வேலைகளும் தேவ ஆலயமும் புதுப்பிக்கப்பட்டு எழுப்பப்பட்டு தேவனுடைய கரம், நன்மையான கரம் அவர்களோடு கூட இருந்து ஒரு பெரிய ஜெயத்தின் நன்மையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருக்க போகிறீர்கள். இனி தீங்கு அல்ல, கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைக்க போகிறார். நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்துல உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. நீங்கள் ஜெயத்தை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி செய்கிற தேவனுங்க. அவர் தண்டிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு தீங்கை வருவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை மனம் திரும்ப வைத்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி நம்மை மறுபடியும் மீண்டும் கட்டுகிறார். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் உத்தமத்தை இழக்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, பரிசுத்தத்தை இழக்கவில்லை, ஜெப வாழ்க்கை இழக்கவில்லை. தேவனுக்குள் அவர் நிற்கிற ஆவிக்குரிய ஜீவித்தை இழக்கவில்லைங்க. அப்படி இழக்காத யோபு கர்த்தருக்குள் உறுதியா இருந்தபடினாலே 42ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன்னவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆவரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. யோபு இருந்த பொழுது எல்லாரும் அவனோடு கூட இருந்தார்கள். அவன் விழுந்து போன பொழுது, எல்லாவற்றையும் இழந்த பொழுது ஒருவரும் அவனோடு இல்லை. சகோதரர்கள் இல்லை, சகோதரிகள் இல்லை, அறிமுகமானவர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, உறவுகள் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் இப்பொழுது யோபு ஜெபித்த பொழுது தன் சிநேகிதருக்காக சிறையிருப்புங்க, அவரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வேதனை நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்.
தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற யோபு, பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற யோபு, எல்லாவற்றையும் இழந்த யோபு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி ஜெபித்த யோபு கர்த்தர் சொன்னபடியே ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிநேகிதருடைய சிறைப்பை கர்த்தர் திருப்பினார். யோபுடைய சிறைப்பை கர்த்தர் திருப்பினாருங்க. யோபுடைய சிறைப்பை திருப்பி யோபுக்கு முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா! இரட்டிப்பான ஆசீர்வாதம். வேதம் அப்படி சொல்லப்படுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கல இரட்டத்தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போறாருங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சகரியா 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிறையிருப்புல இருக்கிற உங்கள் வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் சிறையிருப்புல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். சிறையிருப்புல இருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்க போகிறாங்க. இனி சிறையிருப்பை காண மாட்டீர்கள். இனி அடிமையா இருக்க மாட்டீர்கள். இனி வேதனையோடு கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தரப்போகிறார். யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார் பாருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். கர்த்தர் இரட்டிப்பானதை கர்த்தர் தருவார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில நடந்திராதவைகளை கர்த்தர் நடத்த போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் தீங்கை பார்த்தீர்கள், இனி நன்மையை பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்தீர்கள், இனி உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் சத்ருவாலே மனிதர்களாலே நீங்கள் அவமானப்பட்டு நின்றிருந்தீர்கள், இனி கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதை, அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இனி தீங்கை அல்ல, நன்மையே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா! நீங்கள் யோபுவை போல தேவனுக்கு முன்பாக குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், சத்தியத்தில் நில்லுங்கள். கொடுக்கப்பட்ட ஆவின் அபிஷேகத்தை, வரங்களை, கனிகளை, கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் அதை செயல்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதை அதிகரிக்க பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். வேதம் சொல்லப்படுகிறது, அவர் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். தேவன் வாக்குறுதியான நன்மைகளை நிறைவேற்றுவார். நன்மை செய்வேன் என்றால் நன்மை செய்வாருங்க. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. உனக்குரிய நன்மையை கர்த்தர் செய்து முடிப்பாருங்க. ஹல்லேலூயா! லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய வருகிறதை கர்த்தர் தடுக்கிறார். அங்கே கர்த்தர் லாபானோடு கூட பேசி யாக்கோபுக்கு நன்மை செய்கிறார். ஏசாவு 400 பேரோடு கூட எதிர்த்து வராருங்க, யாக்கோபை அழிக்கும்படிக்கு. யாக்கோபு என்ன திரும்ப செய்தார்? தனித்து ஜெபிக்கும்படி போனார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டார். நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, 20 ஆண்டு காலங்கள் லாபான் எனக்கு தீங்கு செய்தான், இப்பொழுது என் சகோதரன் எனக்கு தீங்கு செய்ய வரும், எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டாருங்க. தேவனோடு போராடி கொண்டிருக்கிறார். ஜெபத்தில் மனிதரோடு கூட உலக வாழ்க்கையில மாம்சத்துல போராடி கொண்டிருக்கிறார். இது ரெண்டுமே ஜெயமாய் முடிந்ததுங்க. தேவனோடு மனிதனோடு போராடி தேவனுடைய சிநேகிதனாக, தேவன் நேசிக்கிற ஒரு யாக்கோபுங்க போராடி மேற்கொண்டார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் பாருங்க. இந்த ஜெபத்துக்கு பிறகு யாக்கோபும் ஏசாவும் ஐக்கியமாயிட்டாங்க. இந்த பகை, விரோதம், தீங்கெல்லாம் மறைஞ்சு போச்சு பாருங்க. ஜெபத்துக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஜெயத்தை யாக்கோபு தன் வாழ்க்கையில பார்த்தார். 400 பேரோடு மேற்கொள்ள வந்தார். ஆனால் யாக்கோபு மேற்கொள்ள முடியவில்லை. லாபான் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபை ஏசா மேற்கொள்ள முடியல. கர்த்தர் அவரோடு கூட இருந்தாருங்க. ஏன்னா யாக்கோபின் ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம். தேவனோடு கூட நின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் நில்லுங்க. இந்த மாத கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை தீங்கு செய்த லாபான், தீங்கு செய்ய வந்த ஏசா கண்களுக்கு கர்த்தர் மறைத்து அவளோடு கூட கர்த்தர் பேசி உங்களுக்கு எல்லா நன்மை கர்த்தர் கட்டளையிடுவாங்க. 2 பரிவாரங்களும் உங்களுக்கு உண்டாகும். தெய்வீக சமாதானம் உண்டாகும், தெய்வீக விடுதலை உண்டாகும், தெய்வீக ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுங்க.
அவர் சொன்னார், யாக்கோபே, நான் உனக்கு சொன்னது செய்யவளோ உன்னை கைவிட மாட்டேன். நீ வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் பரவுவாய், நான் உன்னோடு கூட உன்னை பாதுகாப்பேன், இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னாரே. சொன்னபடி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து தேவன் இழந்ததை திரும்ப மீட்டு கொடுக்கிறார். தேவன் தண்டிக்கிறவர் மாத்திரமல்ல, நீங்கள் இழந்த நாட்களை, இழந்த வருஷங்களை, இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த நன்மைகளை, இழந்த சமாதானத்தை, இழந்த அன்பை, இழந்த வாழ்க்கை திருப்பி கொடுப்பாருங்க. அவ்வளவு வல்லமுள்ள தேவனுங்க அவரு. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 25-26, நான் உங்களுக்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மனம் திரும்பி அவரை நம்பும் பொழுது அவர் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். அவர் புதிய நன்மைகளை அனுமதிக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவனுடைய நன்மை உங்களுக்கு வெளிப்படுகிறது, அவருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. எப்படி? இந்த தீங்கை நீங்கள் அனுபவித்த தீங்குக்கு பதிலாக, இழந்த இழப்புக்கு பதிலாக கர்த்தர் அனைத்தையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். அதிசயமாய் நீங்கள் உங்களை துதிக்க வைக்க போகிறார். உங்கள் நாவு கம்பீரமாய் பாட போகிறது. கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்த எல்லா வாழ்க்கையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் நெடுங்காலமாய் காத்திருந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்க போகிறது. ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக அவரை நம்பி வசனத்தை பிடித்துக் கொண்டு ஆவில நிரம்பி அவர் செய்வார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு மகிமைப்படுவார் என்று நம்புங்கள். கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் நீக்கி எனக்கு நிச்சயம் பரிசுத்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி நம்புங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய தீங்கை வர பண்ணினார். ஏனென்றால் நம்மை உருவாக்க, நம்மை சீர்படுத்த, நம்மை சரிப்படுத்த. ஒரு அவமானம் வருது, ஒரு தீங்கு வருது, தேவையில்லாம வார்த்தை வருது, உங்களோடு ஐக்கியமா இருந்தவர்கள் உங்களை எதிர்க்கிறாங்க, உங்களோடு கூட சமாதானமா இருந்தவர்கள் உங்களை பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை, ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, பெரிய நன்மை செய்வேன் என்று சொல்லி, அதுவும் அவர் சந்தோஷத்தோடு முழு இதயத்தோடு நமக்கு செய்ய போகிறாராம். இனி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், வீடுகளை கட்டுவீர்கள். கர்த்தர் உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் நீங்கள் இழந்த இழப்புக்கு பதிலாக கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி செபியுங்கள். கர்த்தர் மாத்திரம் உங்களுக்கு தஞ்சமும் அடைக்கலமா இருக்கட்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடுவேன். கர்த்தரை மாத்திரம் துதித்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே, தீங்குகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்டங்களை, பாடுகளை, வேதனைகள், அவமானங்களை, நிந்தனைகளை அனுபவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில மாற்ற வரட்டும், புதிய துவக்கம் உண்டாகட்டும். புதிய ஆண்டவரே அப்பா, தேவனுடைய கரம் இறங்கி புதிய காரியங்களை செய்வதாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க அப்பா, தடைகளை விடுங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டீர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.